الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. ولقد جئتمونا فرادا كما خلقناكم أول مرة وتركتم ما خولناكم وراء ظهوركم وما نرى معكم شفعاءكم الذين زعمتم أنهم فيكم شركاء لقد تقطع بينكم وضل عنكم ما كنتم تزعمون. وقال نبينا صلى الله عليه وسلم إن الدنيا حلوة خضرة وإن الله مستخلفكم فيها فينظر كيف تعملون فاتقوا الدنيا واتقوا النساء فإن أول فتنة وقعت في بني إسرائيل النساء. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அளப்பெரிய கிருபையினால் நாம் சார்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் சிறப்பாக சொல்லப்பட்ட ஒரு நாளில் இந்த பூமியினுடைய மேற்பரப்பில் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான இடம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்தை குறித்து சொன்னார்களோ அந்த அவரது இல்லத்தில் அவனை வணங்கி வழிபட்டு அவரது மார்க்கம் சம்பந்தப்பட்ட சில பல விஷயங்களை தெளிவு பெற்று அதை உள்வாங்கி அதற்கு ஏற்றாற்போல் நம்முடைய வாழ்க்கையை கடைபிடிப்பதோடு பிற மக்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தில் நாம் எல்லாம் இங்கு கொடுத்திருக்கின்றோம். அன்பிற்குரித்தானவர்களே, இந்த உலகம் என்பது நிரந்தரமானதல்ல. இது ஒரு நிலையாக இருக்கக்கூடிய உலகம் அல்ல. மனிதனுடைய வாழ்க்கையில் எதுவுமே நிலையாக இருப்பது கிடையாது. ஒரு குழந்தை பிறக்கும் போது குழந்தையாக இருக்கிறது, அவருக்கு பிறகு சிறுவனாக மாறுகிறான், இளைஞனாக மாறுகிறான், முதுமை அடைகிறான், அப்படி போய் சேர்ந்துடுறான். எப்போதும் விளைவாகையோ அல்லது குழந்தையாக இருப்பது கிடையாது. எந்த பருவமும் நிலையான பருவம் கிடையாது. இதுதான் உலக வாழ்க்கை என்பது நமக்கு அனைவருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதற்காக நமக்கு வழங்கி இருக்காருன்னு சிந்திச்சு பார்க்கணும். பலகீனமாக இருக்கக்கூடிய இந்த மனிதன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் படைத்து இந்த பலகீனமான படைப்பு வாழ்வதற்காக அனைத்து விதமான வாழ்வாதாரங்கள் வழங்கி இவ்வளவு சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். அதற்கான காரணம் என்ன என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரித்தானவர்களே, உலகத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சோதனை களம்தான். நிரந்தரமாக இல்ல, சோதிச்சு பார்க்கலாம், அவ்வளவுதான். இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சூரத்துல் அன்ஆம் என்று சொல்லப்படக்கூடிய 6வது அத்தியாயத்தில் 94வது வசனம் சொல்லி காட்டுறான். வலகத் ஜிஅ்துமூனா ஃபுராதா கமா ஹலக்னாகும் அவ்வல மர்ரா. மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா சொல்வான், நாம் உங்களை முதலாக எப்படி படைத்தோமோ அதே போன்று நீங்கள் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். என்ன அர்த்தம்? ஒரு மனிதன் பிறக்கும் போது எதுவுமே தன்னோடு கொண்டு வருவது கிடையாது. அறிவையோ ஆற்றலையோ ஆளுமையையோ பணத்தையோ செல்வத்தையோ எதுவுமே கொண்டு வருவது கிடையாது. ஒரு குழந்தையா வந்து உலகத்துக்கு வர்றான். அது வந்த பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்றான்? அந்த குழந்தையாக இருக்க அந்த குழந்தைக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து வசதியும் செஞ்சிருக்கிறார். தாய் பாசம், மற்றவருடைய ஆதரவு, அவன் வளர்ந்து வரும்போது அவருக்கு அறிவாற்றல், ஞானம், கல்வி, பொருளாதாரம் போன்ற பல விஷயங்கள் அல்லாஹ் ரப்பல் தருகிறான்.
எதற்காக தெரியுமா? சோதிப்பதற்காகத்தான். கொடுத்து ஒண்ணுமே இல்லாம வந்தோம். வந்த பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய விஷயங்களை கொடுக்கிறான். கொடுத்து எப்படி அதை நீ பயன்படுத்துகிறாய் என்பதை சோதித்து பார்க்கிறான். இந்த மனிதனுடைய வாழ்க்கை முடிந்ததும் இந்த உலகத்திற்கு வந்து அவன் எதையெல்லாம் பெற்றானோ அத்தனை இந்த உலகத்தில் போட்டுட்டு எப்படி வந்தாலும் அப்படியே திரும்பி போகணும். தான வாழ்க்கை. என்ன அதிகமா என்ன, பிறக்கும் போது உடம்புல ஒரு துணி இல்லாம பிறந்திருப்போம். மௌத்தா போகும்போது ஒரு 3 கஃன் துணி ஆணாக இருந்தால், பெண்ணாக இருந்தா 5 கஃன் துணி பண்ணி அடக்குவாங்க, அவ்வளவுதான். மற்றபடி அவருடைய கல்வி அவரோட வருவது கிடையாது, அவருடைய பொருளாதாரம் இருக்காது, அவருடைய ஆட்சி அதிகாரம் எதுவுமே வராது, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். கொடுக்கறான், புடிச்சு சோதித்து பார்க்கறான், இந்த வைத்தவன் எப்படி செயல்படாதுன்னு பார்க்கறான், அவ்வளவுதான். இதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நாம் உங்களை முதலாக இப்படி படைத்தோமோ அதே போன்று நீங்கள் எங்கிடம் வந்து நிற்கிறீங்க. தரக்கும் வராமுகூரிக்கும், நாம் உங்களுக்கு வழங்கியவற்றை எல்லாம் உங்களுக்கு முதுகுக்கு பின்னால் போட்டு விட்டு வந்துட்டீங்க. என்னெல்லாம் கொடுத்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதையெல்லாம் உங்களுக்கு முதுகுக்கு விட்டுட்டு வந்துட்டீங்கிறான். வமா நரா மஅக்கும் ஷுஃபாஅக்கும் அல்லதீன ஸஅம்தும் அன்னஹும் ஃபீக்கும் ஷுரகா, உங்களுக்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருந்தார்களோ, யாரெல்லாம் உங்களுடைய நண்பர்கள் கூட சொல்லிக் கொண்டிருந்தீர்களோ அவர்கள் யாரும் உங்களோடு இப்பொழுது இல்லை. லகது தகத்தா பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்புகள் எல்லாம் அறுத்து போய்விட்டது. வல்லன்கும் மாக்கும் தஸுமூன், நீங்கள் எதையெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதையெல்லாம் வீணாகி விட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையை பற்றி சொல்லி காட்டுறான். அப்ப அன்பிற்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமானது அல்ல, அது மாறி மாறி போய்கொண்டே இருக்கும். அப்ப இந்த நேரத்தில் நாம் என்ன செயல்படணும்? இந்த உலக வாழ்க்கை மறுமையில் வெற்றி பெறுவதற்கான ஒரு களமாக தளமாக நாம் அமைத்துக் கொள்ளணும். அதுதான் இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவோ அதுதான் மறுமையில் வந்து நிற்கும். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள், குன் ஃபி துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிரு ஸபீல், இந்த உலகத்தில் இருக்கும் போது ஒரு வழிபோக்கரை போன்று இரு. அப்படி ஜஸ்ட் கிராஸ் பண்ணி போலாம் போல போவோம், ஏதோ ஒரு மோட்டல் சாப்பிடுவோம், அங்க தங்க மாட்டோம், போயிட்டே இருக்குமே இல்லையா? இதே போன்றது உலக வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருக்கும். இதில் பற்றோடு இருக்காது, இதில் தான் இதுதான் முக்கியம் வாழாது, உலகத்தான் சதா என்று வாழாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துகிறார். இந்த உலகம் என்பது உண்மையிலேயே அல்லாஹ்வால் நமக்கு வழங்கப்பட்ட ஒரு நியமத்தாக இருந்தாலும் இந்த நியமத்தை மறுமையில் வெற்றி பெறுவதற்காக நாம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதைத்தான் சஹாபா பெருமக்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு முன்னாள் நபிமார்கள் அனைத்து சமுதாயங்களும் பயன்படுத்திக் கொண்டார்கள். சஹாபா பெருமக்களை பொறுத்தவரை உலகத்தை மறுமைக்காக பயன்படுத்தினார்கள், மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக உலகத்தை பயன்படுத்தினார்கள். ஆனால் நம்மை பொறுத்தவரையும் உலகத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டிய உலகத்தை பயன்படுத்தியிருக்கிறோம். மறுபடி சிந்தனை கிடையாது. உலகத்தில் வெற்றி பெறுவது எப்படி, உலகத்தில் சம்பாதிப்பது எப்படி, பொருளாதாரத்தை ஈட்டுவது எப்படி, இதுதான் நம்முடைய குறிக்கோள் தவிர இதன் மூலமாக மறுமை அடைய வேண்டும் என்ற எண்ணம் வேணும். ஒரு வியாபாரி வியாபாரம் செய்யும் பொழுது இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருளாதார லாபத்தை வைத்து நாம் மார்க்கத்திற்கான பணிகளுக்காக அதுக்காக செலவு செய்வேன், ஹஜ் செய்வேன், உம்ரா செய்வேன், ஏழை மக்களுக்கு உதவுவேன் என்றெல்லாம் அவன் மனதில் வைத்து இந்த உலகத்தில் ஈடுபடுவானேயானால் அவருடைய இந்த உலக விவகாரங்களே அது மறுமைக்கான விவகாரமா மாறிடும். எண்ணங்கள் தான் மெயின். இன்னமல் அமாலு பின்னியாத், நம்முடைய அமல்களுக்குரிய கூறியெல்லாம் நம்முடைய எண்ணங்களை வைத்துத்தான் அல்லாஹ் தருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபட சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த உலகத்தில் வாழும் போது இந்த உலக வாழ்க்கையை மறுமைக்கான வெற்றி பெறக்கூடிய வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ளணும். உலகமே சதா மறுமையை மறந்து ஒருவரும் நாம் இருந்து விடக்கூடாது. இதை அல்லாஹ் திருமறை பல்வேறு சொல்லி காட்டுகிறார். ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் திக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலா வ ஈதாஇஸ் ஸகாத். சில மனிதர்கள் இருக்கிறாங்க, அவர்களுடைய வியாபாரம் விவசாயம் கொடுக்க வாங்கல் எதுவுமே அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் தொழுகை விட்டும் அவர்களை அலட்சியமாக ஆக்காது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த உலக வாழ்க்கை என்பது நாம் வாழ வேண்டும், கண்டிப்பாக உலகத்தில் நல்லாக வாழ வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தினுடைய நலன்களையும் நமக்கு வழங்க வேண்டும் என்று கேட்க வேண்டும், மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த எண்ணமும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வ கினா அஸாபன்னார். யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையும் கொடு, நன்மைகளையும் கொடு, மறுமையினுடைய நன்மைகள் கொடு என்று தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு
திருமறை குர்ஆன் மூலமாக ஒரு பிரார்த்தனை நம்ம கற்றுக் கொடுக்கலாம். ஹஜ் உம்ராக்கு செல்லக்கூடிய தெரியும். காபத்துல்லா தவாப் செய்யும் போது கூட ருக்னுல் யமான் சொல்லப்படக்கூடிய அந்த பிரவுன் கலர் அந்த கல்ல இருந்து ஹஜ்ருல் அஸ்வத் சொல்லப்படக்கூடிய அந்த கருப்பு கல்ல வர்ற வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆ தான் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. மற்ற இடங்களில் எந்த துஆ ஓதிக்கலாம். ஆனால் அந்த ஹஜ்ருல் அஸ்வதுக்கு முன்னால் ருக்னுல் யமானிம்பாங்க, யமன் நாட்டை நோக்கி இருக்கக்கூடிய அந்த கல்லு, அதுல இருந்து ஃபர்ஸ்ட் எட்ஜுக்கு வரும்போது ஹஜ்ருல் அஸ்வத் கருப்பு கல் வரும்போது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தும் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் வகினா அஸாபன்னார் என்ற துஆவை ஓத வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்காங்கன்னா இதனுடைய அர்த்தம் எந்த அளவுக்கு வீரியமாக இருக்குன்னு சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தில் நாம் எதற்காக வாழ்றோம் ஒரு சிந்திச்சு பார்க்கிறோம். என்ன வாழ்க்கை இது? பிறந்தோம், வளர்ந்தோம், போச்சு, மௌத்தா போயிட்டோம். மௌத்தா போயிட்டா ஒண்ணுமே இல்ல. ஒரு மனிதன் எவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து கட்டிடம் கட்டினாலும் உயிர் மூச்சு நின்றுட்டா 24 மணி நேரத்தில் வெளியே கேட்கலாம். ஒண்ணுமே நடக்காது. அவர் பயன்படுத்தக்கூடிய விலை உயர்ந்த வாகனம் வச்சிருப்பாங்க, அதுவும் பயன்படுத்த முடியாது. உறவுகள் இருக்கும், எதுவுமே செய்ய முடியாது. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், நாம் உங்களை இந்த உலகத்தில் எப்படி கொண்டு வந்தோமோ அதே போல் வந்து நீங்க சேர்ந்துட்டீங்க. உலகத்தில் கொடுத்த அத்தனை உங்களுக்கு முதுகுக்கு பின்னால் விட்டு விட்டு வந்து விட்டீர்கள் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். எனவே நாம் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் அதற்கு என்ன செய்யணும், இந்த உலக வாழ்க்கை எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தர்றான். உலகம் இருக்கு, உலகம் தான். உலகத்துக்கு பின்னாலே ஓடிட்டு கூடாது. உலகத்துக்கு பின்னால் ஓடினாலும் அதனுடைய முடிவு மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கணும். அது இல்லாமல் உலகத்தை மட்டும் நாம் இலக்காக வைத்து செயல்பட்டவையானால் நாம் மறுமையில் தோற்று போய் விடுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அன்பிற்குரியவர்களே, நம் உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருவரையும் பார்க்கிறோம், வெற்றியை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறான். 23ஆம் தேதி ஒரு தேர்தல் வந்துச்சு, எல்லாம் வாக்கு செலுத்திருப்பீங்க, அப்படித்தானே? அவரவர்கள் விருப்பப்பட்டவர்கள் வாக்கு செலுத்திருப்பீங்க. என்ன, யார் வெற்றி பெறுவார்? வாக்கு செலுத்தக்கூடியவர்களுக்கு தான் சந்தோஷம் இருக்கா? யார் வாக்குகளை பெறுகிறானோ அவன் சந்தோஷப்படலாம். ஆட்சி அதிகாரம் கிடைக்கலாம், எம்பி எம்எல்ஏ பதவி கிடைக்கலாம், இந்த மாதிரி அவன் சந்தோஷப்பட்டு போயிடலாம். சந்தோஷம் நிரந்தரமானதா? 5 வருஷம் வரைக்கும் ஓடும், அப்படித்தானே? நிரந்தரமான சந்தோஷமா? இல்ல, ஒரு 5 வருஷம் தான். படிக்கக்கூடிய மாணவர்கள் தேர்வுல வெற்றி பெறலாம்னு என்றாங்க. 10th +1 +2 இதற்குள்ள மாணவர்கள் எக்ஸாம் எழுதுங்களா இல்லையா? எழுதிருக்கீங்க. அவங்க வெற்றியை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. அப்படியே வெற்றி பெற்றாலும் நிரந்தரமான சந்தோஷமா? அது நிரந்தரமான சந்தோஷம் கிடையாது. அடுத்த காலேஜுக்கு போவீங்க, அப்புறம் மற்ற விஷயம் போயிட்டே இருப்பீங்க. எந்த சந்தோஷமும் எந்த வெற்றியும் இந்த உலகத்தில் நிரந்தரமானதில்லை என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிரந்தரமான ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்று நமக்கு என்ன செய்ய ஆர்வம் ஊட்டுறான். அந்த வெற்றி எப்படி பெற முடியும் என்று சொல்லி காட்டுறான். இந்த உலகத்தில் பெறக்கூடிய வெற்றி தோல்வி என்பது நிரந்தரமானதல்ல. இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்களும் துன்பங்களும் நிரந்தரமானதல்ல, தற்காலிகமானவைத்தான். உண்மையிலேயே நிரந்தரமான வெற்றி, நிரந்தரமான சந்தோஷம் என்பது இங்கு கிடையாது. ஏன், உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லையே. ஒரு உலக வாழ்க்கை நிரந்தரமா இருந்தா இங்க கிடைக்கக்கூடிய வெற்றி நமக்கு நிரந்தரமா இருக்கும். ஆனால் இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது, நிலையற்றது என்பது நமக்கு தெரிந்த பிறகு நிலையான வாழ்க்கை எது? மறுமை வாழ்க்கை தான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், பல் தூஸிருல் ஹயாத்தத் துன்யா வல் ஆகிரத்து கைரும் வ அப்கா. அடிக்கடி நீங்க என்ன செய்ய ஜும்மால ஓதுறீங்களா இல்லையா? பல் தூஸிருல் ஹயாத்தத் துன்யா, நீங்கள் உலக வாழ்க்கைக்கு முன்னுரிமை தருகிறீர்கள். ஆனால் மறுமைத்தான் அபுகா, நிரந்தரமானது, நிலைத்திருக்கக்கூடியது. அதுதான் சிறந்த அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். அப்போ நிரந்தரமான வாழ்க்கையில் வெற்றி பெறுவதுதான் ஒரு மனிதனுடைய இலக்காக இருக்கலாம். சாதாரணமாக நீங்க பாத்தீங்க, விளையாட்டு துறையில் என்னங்க செமி பைனல், அந்த பைனல், இந்த பைனல், இறுதி வெற்றி ஒண்ணு இருக்கா இல்லையா? இப்படி பல்வேறு வெற்றிகளை கடந்து இறுதி வெற்றி அதுதான் முடிவு பண்றோம். அதே போன்றுதான் இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு வெற்றிகளை பெற்றாலும் இறுதி வெற்றி ஒன்று இருக்கு, மறுமையில கிடைக்கக்கூடிய வெற்றி. அதுதான் நிரந்தரமான உலகம். அங்கே கிடைக்கக்கூடிய வெற்றி தான் உண்மையான வெற்றி. அங்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் தான் உண்மையான சந்தோஷம். அது எப்படி நாம பெறுறது? அந்த வெற்றிக்கான வழி என்ன? அதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்லி காட்டுறான்? உண்மையான வெற்றி மறுமையில் வெற்றி பெறுவது தான். அதுதான் உண்மையான வெற்றிக்கலாம். அந்த வெற்றி எங்க போய் தேடணும்?
அதற்கான வழியும் அல்லாஹ் நமக்கு சொல்லியே கொடுத்துட்டான். அடிக்கடி ஒவ்வொரு உரையின் போதும் ஆரம்பத்தில் இந்த வசனத்தை ஓதுவாங்க. நான் கவனத்தில் எடுத்தோமா தெரியல. ஒவ்வொரு உரையின் போதும் இந்த வசனத்தை ஓதுவாங்க. என்ன வசனம்? யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வகூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும் வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வமன் யுதிஇல்லாஹ வரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுகிறானோ அவன் மகத்தான வெற்றியை அடைந்து கொண்டான். சாதாரண வெற்றி அல்ல, மகத்தான வெற்றி அடைந்து கொண்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்லி காட்டுகிறார். அப்போ ஒரு மனிதனுடைய மகத்தான வெற்றி எதுல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதில் தான் மகத்தான வெற்றி இருக்கு என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்போ அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழ்றதும் வெற்றின்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு எப்ப கட்டுப்படுவோம், ரசூலுக்கு எப்ப கட்டுப்படுவோம்? அல்லாஹ் எதை ஏவி இருக்கிறானோ, அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறானோ அது தெரிஞ்சதான கட்டுப்பட முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை ஏவி இருக்கிறார்களோ, எதை தடுத்திருக்கிறார்களோ அது தெரியாத நம்ம கட்டுப்பட முடியும். இதாத்தம் ரெண்டு விஷயத்துல இருக்கு. எதை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறானோ அதை செய்யணும். எதை செய்யக்கூடாது தடை விதித்திருக்கால் அதிலிருந்து தவிர்த்து இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை செய்ய சொன்னார்களோ அது செய்யணும். எது செய்யக்கூடாது என்று தடை விதித்திருக்கார்களோ அதிலிருந்து நாம் தவிர்த்து கொள்ளணும். இதுதான் கட்டுப்படுதல் என்பது. என்ன சொல்றாங்க அப்படியே கட்டுப்படணும், அதுதானே. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எவர்கள் கட்டுப்படுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றி வாகை சூட முடியும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்லி காட்டுகிறார். யார் எவருடைய கையில் அந்த மறுமை இருக்கின்றதோ, மறுபடி வாழ்க்கை யார் கையில இருக்கோ அந்த ரப்பு சொல்றான். யார் சொல்லக்கூடிய? யாரு? அடிக்கடி சொல்லுவோமே, மாலிகி யௌமித்தீன், மறுமை நாளின் அதிபதி. அந்த நாள்ல யாரும் வாய் திறக்க முடியாது. அனல் மலிக் ஐன முலூக்கு துன்யா ஐன ஜப்பாரூன், நான் தான் இப்பொழுது அரசன், மன்னன், உலகத்தில் இருக்கிற மன்னர்களாம் எங்க இந்த அல்லாஹ் அவர்களை கேட்பான். எனவே தான் மாலிக்கு இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் இந்த நாட்டுக்கு மன்னரு, துபாய்க்கு நான் மன்னரு, சவுதிக்கு நான் மன்னர் சொல்லிக்கலாம். மறுமையில யாரும் சொல்லப்படாத அல்லாஹ் சொல்றான். மறுமையில அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? அனல் மலிக், நான் தான் அரசன், நான் தான் மன்னன். ஐன முலூக்கு துன்யா, உலகத்தில் தன்னை மன்னர்கள் அரசர்கள் சொல்லிக்கிட்டு அவங்க எங்க பாரு கேப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். வாய் திறக்க முடியாது. வானவர்களே வாய்ப்பத்தி இருப்பாங்க. யௌம யகூமு ரூஹு வல் மலாயிகத்து ஸஃபல் லா யதகல்லமுன இல்லா மன் அதின லஹுர் ரஹ்மானு வ கால ஸவாபா. அன்றைய நாளில் வானவர் கோபால் ஜிப்ரீல் ஸலாம் அவர்கள் உட்பட அனைத்து வானவர்களும் அணிவகுத்து நிற்பார்கள். பேச மாட்டாங்க. அந்த துணிச்சல் யாருக்குமே இருக்காது. யாருக்கு அல்லாஹ் பேசுவதற்கான அனுமதி வழங்குவானோ அவர்கள் தான் வாய் திறக்க முடியும். அவர்களுடைய அந்த வார்த்தையும் சரியான வார்த்தையாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நாள் யாரும் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. மூச்சு காற்றை தவிர வேற எந்த ஓசையும் இருக்காது. ரஹ்மான், ரஹ்மானுக்காக அல்லாஹுக்காக அனைத்து சத்தங்களும் ஒடுங்கிவிடும் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டான். அந்த அளவுக்கு அபளித்து மொழிகள் நிறைந்த அந்த நாளில், அந்த நாளுக்கு யார் அதிபதி? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெரியுதா, அவன் சொல்லுகிறான், எப்பா இந்த மறுமை நாள்ல நீ வெற்றி பெற வேண்டுமானால் அதற்கு ஒரே வழி என்ன தெரியுமா? நீ அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்டாக வேண்டும். ஏன் அல்லாஹ் கட்டுப்படு, ஏன் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படும் ஒரு கேள்வி வருதா இல்லையா? அல்லாஹுடைய கட்டளையை நம்ம வரை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவர்கள் நபிமார்கள், வேற ஒன்றும் கிடையாது. மா யன்திகாலில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. அந்த நபிகள் கூடியவர் தன் இஷ்டத்துக்கு பேசுவது கிடையாது. வஹீன் அடிப்படையில், இறை செய்தியின் அடிப்படையில் தான் அவர் மக்களோடு பேசிக் கொண்டு அல்லாஹ் தஆலா ஒரு சர்டிபிகேட் கொடுக்கின்றான். எனவே இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு தான் வெற்றிகளை நாம் குவித்தாலும், எவ்வளவு இன்பங்களை நாம் அடைந்தாலும், கடைசியில முடிவு என்னவோ அது நல்லதாக இருக்கணும்னாக்கா என்ன செய்யணும்? அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு ஒரு வெற்றி பெற்று தரக்கூடிய வாழ்க்கை வாழ்வதற்காக நாம் முயற்சி பண்ணோம். அப்படி வாழும் போது பல்வேறு சிரமங்கள், கஷ்டங்கள், விமர்சனங்கள் எல்லாம் வரும். அதையெல்லாம் தாங்கி செய்யணும், நாம செயல்படணும். அன்பிற்குரியவர்களே,
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை படைச்சால எதற்காக படைக்கணும் யோசனை பண்ணுமா இல்லையா? நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை நான் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? எதற்கு படைக்கப்பட்டோம்? சாப்பிடுவதற்கும் அருந்துவதற்கும் தூங்குவதற்கும் தொழில் செய்வதற்கும் எதற்காக படைக்கப்பட்டோம்? திருமறை குர்ஆன் நாம் எதற்காக படைக்கப்பட்டோம் என்பதை தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறது. எதற்கு படைக்கப்பட்டோம்? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்களானாலும் ஜின்களானாலும் எனக்கு அவர்கள் கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் படைத்தேன். படைப்பின் நோக்கத்தை அல்லாஹ் சொல்லிட்டான். யாரு கட்டுப்பட்டு வாழணும்? அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழணும். அப்ப அல்லாஹுக்கு நான் ஆரம்பத்தில் சொல்ல பாருங்க, அல்லாஹ் கட்டுப்பட்டு வாழ வேண்டுமானால் என்ன செய்யணும்? அல்லாஹுடைய ஏவல் விலக்குகள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் கட்டுப்பட முடியும். அல்லாஹுடைய ஏவல் விலக்கு நம்ம இப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா? தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்? அல்லாஹை பார்த்தது யாரும் கிடையாது. அல்லாஹ் யாரா பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணத்தை மேற்கொண்ட போது கூட அல்லாஹ் என்ன செய்ய நேரடியா பார்க்கல, பேசினாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன செய்யல, பார்க்கவில்லை. எனவே நம்மை போன்ற ஒரு மனிதன் அவன் என்ன நினைக்கிறான் என்பதை அவன் சொல்லாத வரைக்கும் நம்மளால் எப்படி தெரிந்து கொள்ள முடியாதோ, நம்முடைய கண்களுக்கு புலப்படாத அல்லாஹ் என்ன நினைக்கிறான் அவன் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய கட்டளைகளை, தன்னுடைய எண்ணங்களை, தன்னுடைய விருப்பங்களை, தன்னுடைய வெறுப்புகளை நபிமார்கள் மூலமாக நமக்கு என்ன செய்வான்? வெளிப்படுத்துவான். எனவே தான் நபிமார்கள் ஈமான் கொள்வது அவசியம் என்று சொல்லப்படுகிறது. ஏன் நபிமார் நம்புறது கேட்டீங்கன்னாக்கா, அல்லாஹ்வுடைய விருப்ப வெறுப்புகளை சொல்லக்கூடியவர் அந்த ரசூல் மாத்திரம் நமக்கு வருது. எனவே அந்த ரசூலை நம்ம பின்பற்றி ஆகணும், உண்மையை நம்பி ஆகணும். எனவே அன்பிற்குரியவர்களே, மறுமை நாள் வெற்றி பெற வேண்டுமானால் அதற்கு ஒரே வழி அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழ வேண்டும். அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழ வேண்டுமானால் குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் என்னென்ன ஏவல்கள், என்னென்ன விலக்குகள் இருப்பதை தெரிந்து கொண்டு அது கட்டுப்பட்டு வாழ்ந்துவையானால் கண்டிப்பாக மறுமையில் நாம் வெற்றி பெறலாம். இதை தவிர்த்து வேற எந்த சிபாரிசும் செய்ய முடியாது, வெற்றி பெற முடியாது. ஒரு விஷயம் சொல்றேன். சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய சம்பவம், ஆசர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை, அவர் மறுமை நாளில் சந்திப்பார். அவருடைய தந்தையை பார்ப்பார். அவருடைய தந்தையில புழுதி படத்திருக்கும், சோகத்தால் முகம் கருத்து போயிருக்கும். அப்பொழுது ஆதர் சொல்லுவார், தன்னுடைய மகன் யார் இப்ராஹிம் பார்த்து சொல்லுவார், என்னுடைய அருமை மகனே, உலகத்தில் இருக்கும் போது நீ சொன்ன அந்த இஸ்லாமிய கொள்கையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, உன்னை எதிர்த்தேன். நானே உன்னை கல்லால் அடிச்சு சாவடிப்பெல்லாம் சொல்லி இருக்கிறேன். ஆனால் இப்போதுதான் எனக்கு உண்மை புலப்படுகிறது. மகனை என்னை காப்பாற்று, நான் இப்போ உனக்கு மாறு செய்ய மாட்டேன்னு சொல்லும் போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் நாடாவிட்டாலும் தன் சதையாரும் சொல்லுவாங்களா இல்லையா, வாப்பாக்காரராச்ச கஷ்டப்படுறார் என்பதற்காக வேண்டி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்றாங்க, இன்ன அபீ மின் அஹ்லி, யா அல்லாஹ் என் வாப்பா என் குடும்பத்தை சேர்ந்தவர், அவருக்கு ஒரு பிரச்சனை அது எனக்கு ஏற்பட்ட பிரச்சனை போல தானே, அவருக்கு ஒரு இழிவு என்ன எனக்கு ஏற்பட்ட இழிவு தானே, ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு இழிவு ஏற்படுத்த அந்த குடும்பத்துக்கு இழிவு தானே. எனவே நீ என்ன சொன்ன, என்ன மறுமை நாளில் கேவலப்படுத்த மாட்டாய்னு வாக்குறுதி கொடுத்தியா இல்லையா? கேவலப்பட சொன்னியா இல்லையா? எனக்கு கைவிட மாட்டேன் வாக்குறுதி கொடுத்தியா இல்லையா? என் வாப்பா இப்போ நரகத்தை போக இருக்கிறாரு, அவளை காப்பாற்றும் போது அல்லாஹ் சொல்லுவான், யா இப்ராஹிம் அமா தத்ரி அன்னி ஹர்ரம்துல் ஜன்னத அலல் காஃபிரீன், இப்ராஹிமே உமக்கு தெரியாதா, காஃபிர்களுக்கு இடை வைக்கக்கூடியவர்களுக்கு நான் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டேன் உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லுவது மட்டுமல்ல, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கண் முன்னாலேயே இப்ராஹிமுடைய தந்தை ஆசர் அவர்களை உருமாற்றி நரகத்தில் எடுத்து வீசப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன தகவல் எங்க இருக்கு? அங்க இருக்கு. எனவே ரெக்கமெண்டேஷன் எல்லாம் இருக்கு. நாம இந்த பரம்பரை அந்த பரம்பரை, இந்த அவுலியா இந்த ஆட்சி ஒன்ன நடக்காது. அவர்களை காப்பாத்திக்கணும். இதைத்தான் நபிகள் நாயகம் சொல்றாங்க, யா ஃபாத்திமா, என்னுடைய ஃபாத்திமாவே நீ உன்னை நீ காப்பாத்திக்கோ, நான் உன்னுடைய தந்தை நபிங்கிற அடிப்படையில் நான் உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. உன்னுடைய கொள்கையை சரி பண்ணிக்க, உன்னுடைய செயல்பாடு சரி பண்ணிக்க. உலகத்தில் வேண்டுமானால் என்ன செய்யலாம், கொள்கை மாறி இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உதவி செய்யலாம். ஆனால் மறுமை பொறுத்த வரைக்கும் சரியான கொள்கை இல்லாமல் அங்கு தப்பிக்க முடியாது என்பதை நாம் தெளிவாக உள்வாங்கிக் கொண்டு மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கம் யாருக்கெல்லாம் இருக்கின்றதோ அவர்கள் செய்ய வேண்டியது ஒண்ணுதான், என்ன, அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழும். அதற்காக எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்க துணிஞ்சு இருக்கணும். அப்பதான் நம்ம செய்ய முடியும், மகத்தான வெற்றி அடைய முடியும்.
வெற்றி என்பது சர்வசாதாரண கிடைக்காதுங்க. அதற்காக சில தியாகங்கள் அர்ப்பணிப்புகள் செய்தால் தான் கிடைக்கும் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையை வெற்றி பெறுவதற்கான காரணமாக இருக்கக்கூடிய அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நல்லதொரு நிலையை நம் அனைவருக்கும் தந்தருடன் கேட்டுக்கொண்டு இந்த ஜும்மாவுடைய முதற்கட்ட உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸலவாத்துல்லாஹி வஸலாமுஹு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அளப்பரிய கிருபையால் அல்லாஹ் எந்த மார்க்கத்தை நமக்காக தேர்வு செய்தானோ, எந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தியதாக சொன்னானோ, அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களில் அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கியிருக்கிறோம். இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நியாமத். அல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு வழங்கி இருப்பது நாம விரும்பிய விரும்பாமலும் இஸ்லாமிய மார்க்கத்துல பிறந்துட்டோம், அவ்வளவுதானே. இஸ்லாமிய வட்டத்திற்கு வெளியே நாம் பிறந்திருந்தோமே ஆனால் இஸ்லாத்தை ஏற்றிருப்போமா ஏற்றிருக்க மாட்டோமா நமக்கே தெரியாது. நம்ம நிலைமை என்ன நடக்க முடியாது. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஒரு முஸ்லிம் குடும்பத்தில் பிறக்க வைத்து ஒரு முஸ்லிமாக வாழ்வதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் நமக்கு வழங்கி இருக்கிறான். அப்ப முஸ்லிம் குடும்பத்துல பிறந்துட்டா நான் முஸ்லீம் ஒருபோதும் முஸ்லீம் இல்ல. முஸ்லிம் என்ற பெயரை வைத்துக் கொண்டு முஸ்லிம் போது நான் உண்ணுகிறேன் பருகிறேன் முஸ்லிமே கிடையாது. இஸ்லாம் என்றால் என்ன என்பதை புரிந்து விளங்கி அதை ஏற்றுக்கொண்டு யார் அமல்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய சன்னதியில் இருப்பாங்க, முஸ்லிம்களாக கருதப்படுவார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் முஸ்லிம் அல்ல, நபிக்கு பிறந்த பிள்ளை. யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன். கண் முன்னால் அல்லாஹ் அழிக்கிறானா இல்லையா? வெள்ளப்பிரத்துல வந்து கண் முன்னால் அழிக்கிறான். அதே போன்று லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி, இவ்விருவரும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் குர்ஆன் சொல்லும் பொழுது ரெண்டு பேரும் நரகவாசின்னு சொல்லி காட்டுறான். எனவே முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்து விட்டால் அல்லது ஒரு முஸ்லிமுக்கு வந்து மனைவியாகவோ அல்லது ஒரு முஸ்லிமான பெண்ணுக்கு ஒரு கணவனாகவோ இருந்து விட்டால் அவர்கள் இஸ்லாத்தை தனிப்பட்ட முறையில் ஏற்றுக்கொண்டு அதை அவருடைய வாழ்க்கையில் பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் முஸ்லிம்களாக கருதப்படுவோமே தவிர உலக பதிவுகளில் வேண்டுமானால் நம்முடைய பேர் முஸ்லிமுடைய லிஸ்ட்ல இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் நாம் முஸ்லிம்களாக கருதப்படுவோம் என்பதை அவர்கள் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து அதற்கு ஏற்றார்கள் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள முற்பட வேண்டும். எனவே அன்பிற்குரியவர்களே, வாட் இஸ் ரியல் இஸ்லாம்? உண்மையிலேயே உண்மையான இஸ்லாம் என்ன என்பதை தெரிந்து அதை நம்ம பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம். முஸ்லிம்னு சொல்லுவோம், இஸ்லாம் என்றால் என்னன்னு தெரியாது, இஸ்லாமிய கொள்கை கோட்பாக தெரியாது, இஸ்லாமிய ஒழுக்க மாண்புகள் தெரியாது, இஸ்லாமிய விழுமைகள் தெரியாது, இஸ்லாமிய பண்பாடு தெரியாது, இஸ்லாமிய கலாச்சாரம் தெரியாது. இஸ்லாம் என்றால் என்னன்னு தெரியாமலே ஜஸ்ட் முஸ்லிம்களை போது நடித்துக் கொண்டிருக்கும். அவ்வளவுதான், நடிப்பு தான். முஸ்லிம்கள் நடிக்கிறத தவிர உண்மையில இஸ்லாம் இருக்காது, இஸ்லாம் இல்ல. பலருக்கு இஸ்லாம் இல்ல. எத்தனை பேர் குர்ஆன் ஓதுறாங்க முஸ்லிம்களா இருக்கிறாங்க, எத்தனை முஸ்லிம்கள் துஆவா இருக்கிறாங்க. ஆனா எல்லாமே தன்னை முஸ்லிம் முஸ்லிம் சொல்லிக்கிறாங்க. ஆனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இஸ்லாம் என்று சொன்னால் யார் அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு கட்டுப்பட்டு வாழ்கிறார். இஸ்லாம் என்று சொன்னாலே என்ன இருக்கும்? கட்டுப்படுவதுதான். அப்ப அல்லாஹும் அல்லாஹ் ரசூல் என்ன விஷயங்கள் சொன்னார்களோ அதற்கு கட்டுப்பட்ட வாழ்க்கை யார் வாழ்கிறார்களோ அவர்கள் தான் முஸ்லிம்கள். அல்லாஹ்விடத்தில் அவர்கள் தான் முஸ்லிம்களாக கருதப்படாமல் என்பதை மனதில் கொண்டு உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து உண்மையான முஸ்லிம்களாக இருப்பதுதான் நம்முடைய ஆம்பிஷன், இலக்காக இருக்கிறோம். இதைத்தான் அடிக்கடி ஜும்மாவுடைய ஆரம்பத்தில் சொல்லுவார்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். மூமின்களே, நீங்கள் முஸ்லிம்கள் அல்லாமல் மௌத்தா போயிடாதீங்க. அப்ப வாழும் போது முஸ்லிமா இருக்கணும், மௌத்தா போகும்போது முஸ்லிமா இருக்கணும். அப்படி இருக்கிறாங்க முஸ்லிம்களா வாழ்ந்து 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 பழகி 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 கடைசியில இஸ்லாத்தோடு போய் என்ன செய்யணும்? அல்லாஹ்வை சந்திக்கிறோம். அப்படிப்பட்ட நல்லவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரும் தந்தருடன் கேட்டுக்கொண்டு இந்த ஜும்மாவுடைய இத்தோடு நிறைவு செய்கிறேன். இன்னல்லாஹி அம்ருக்கு பில்லதி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் உذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிப் லக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன். கூமு இலஸ் ஸலாத்.